அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது திருப்பூரில் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களிடம் உரை நிகழ்த்தி வருகிறார். அதன் காட்சிகள் இதோ உங்களுக்காக. 2 முறை கடன் தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். எந்த ஆட்சியில் இப்படி தள்ளுபடி செய்யல. முதல் கட்டமா 6000 கோடி, இரண்டாவது கட்டமா 12100 கோடி விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிமுக அரசாங்கம். அதுபோல இந்த பகுதியில் ஏரிகள், குளங்கள், கண்மாயில் இருந்த பகுதி, இதில் நீர் அதிகமாக சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக தூர் வாராமல் இருந்தது. குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அந்த ஏரி, குளங்கள், கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு வண்டல் மண்ணை விலையில்லாம விவசாயிய நிலத்திற்கு பயன்படுத்தினாங்க. குடிமராமத்து திட்டத்தை இந்த அரசு கைவிட்டு விட்டது. மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு குடிமராமத்து திட்டத்தை தொடர்ந்து இந்த விவசாயிகள் பயனளிக்கிற திட்டத்தை தொடரும். அதோட விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் மின் மோட்டரை இயக்கலாம். இப்போ நான் வரும்போது பார்த்தேன், ரூம்ல அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்குது. எந்த நேரத்தில் கரண்ட் வருது, எந்த நேரத்தில் கரண்ட் போகுதுன்னு தெரியல. அதே போல விவசாயிகளுக்கு ஷிப்ட் முறையில் தான் இன்னைக்கு மின் மோட்டரை இயக்க முடியும். மும்முனை மின்சாரம் தராங்க. இப்படிப்பட்ட நிலையை மாற்றி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவசாயிகள் எந்த நேரத்தில் சென்றாலும் அவருடைய மின் மோட்டரை இயக்கக்கூடிய அளவிற்கு மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதோட காப்பீட்டு திட்டம், இன்றைக்கு விவசாயிகள் பயிரிடுறாங்க. ஏதாவது இயற்கை சீற்றம், புயல், வெள்ளம் வருகிற பொழுது சேதம் அடைஞ்சிருது. என்ன அதிமுக ஆட்சியில் தான் இந்த காப்பீட்டு திட்டத்தை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு இந்த பேரிடர் காலத்தில் விவசாய பயிர்கள் சேதமடைந்தா அவர்களுக்கு முழு நிவாரணம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பெற்று தந்தோம். இந்தியாவிலேயே அதிகமா விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த ஆட்சியில் அந்த காப்பீட்டு திட்டத்தையே பல இடத்துல விவசாயிகளுக்கு செய்வதில்லை. இதனால விவசாயிகள் புயல், வெள்ளம் வருகிற பொழுது அவருடைய பயிர் சேதமடைஞ்சா அதற்கு தேவையான இழப்பீடு கிடைக்க முடியாத ஒரு அவல நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக எல்லா உணவுப் பொருளும் 50% விலை உயர்ந்துடுது. 50% விலை உயர்ந்துடுது. ஆனா மக்களுக்கு வருமானம் உயரல, செலவு அதிகரிப்பு, வருமானம் குறைவு. ஆக இப்படிப்பட்ட அவலங்களை இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு அதற்கென்று கூட்டுறவு சங்கத்தில் ஒரு நிதி ஒதுக்கணும். புளி விலை ஏறிட்டு தான் உடனே எந்த மாநிலத்தில் புளி விலை கம்மியா இருக்குது அங்க கொள்முதல் செஞ்சு இங்க கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்பனை செய்வோம். அதே போல எண்ணெய் விலை ஏறினா எந்த மாநிலத்தில் எண்ணெய் விலை குறைவு அங்கிருந்து கொள்முதல் செஞ்சு நம்ம குறைந்த விலையில அந்த எண்ணெய் வழங்குவோம். இப்படி உணவுப் பொருட்கள் சரியான விலையில மக்கள் பாதிக்காத அளவிற்கு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கட்டுமான பொருட்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் வீடு கட்டினா எளிதாக கட்டலாம். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம்சாண்ட் நீ 3000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ ஒரு யூனிட் எம்சாண்ட் 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்தது அதிமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் 4500 ரூபாய்க்கு விற்குது ஒரு யூனிட் ஜல்லி. சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் அதிமுக ஆட்சியில் 240 ரூபா. இன்றைக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் 340 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40000 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு ஒரு டன் கம்பி 70000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சு. இன்றைக்கு ஒரு செங்கல் 10 ரூபாய்க்கு விற்குது. மரம் கேட்க வேண்டியதே இல்லை, உச்சபட்ச விலை. இப்படி கட்டுமான பொருட்களுடைய விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. இனி நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற எண்ணமே இந்த ஆட்சியில் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த ஆட்சியில் நிலவுகிறது என்பதை நேரத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு
பசு வீடுகள் கொடுத்தோம், விலையில்லா கறவை மாடுகள் கொடுத்தோம், விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம், விலையில்லா கோழிகள் கொடுத்தோம். எல்லாமே இந்த விவசாய தொழிலாளிகளுக்காக உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.